சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க. என்னம்மா கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன். அம்மா எவ்வளவு நேரம் தான் படுத்தே இருப்ப? உனக்கு பசிக்கலமா? ஏந்திரு. அம்மாவுக்கு பசிக்கலடா. அம்மா கொஞ்ச நேரம் படு, அதுக்கப்புறம் எந்திரிக்க. நீ சாப்பிடு. நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், அம்மாவும் சாப்பிடணும். அம்மா சாப்பிட்டாதான் தம்பியும் சாப்பிடுவேன், இல்ல சாப்பிடவே மாட்டேன். நீ செல்ல, அம்மாவுக்கு சாப்பிட முடியலடா, வயலாம் கசக்குது. புரிஞ்சுக்கோ, நீ சாப்பிடு. அம்மா நீங்க ஏம்மா சாப்பிடவே மாட்டீங்க? சாப்பிடாட்டி நீங்க எப்படி எழுந்துப்பீங்க? நான் வேணும்னா உங்களுக்கு காபி போட்டு கொண்டு வரவா? வேண்டாம் செல்லக்குட்டி, அம்மாவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிரும், அப்புறம் நானே எந்திரிச்சிருவேன். நீ சிலிண்டர் கிட்ட எல்லாம் போக கூடாது, சரியா? அப்போ தம்பிக்கும் பசிக்கல, அம்மா எப்ப வந்துப்பாங்களோ அப்பவே தம்பியும் சாப்பிடுவான். அப்ப நான் சாப்பாடை கொண்டு போய் வைக்க போறேன். ஏய் செல்லக்குட்டி, ராகுல் நீ சாப்பிடுடா. அம்மா தூங்கி எந்திரிச்சு சாப்பிடுறேன், என் செல்லம் இல்ல. அப்ப நான் உனக்கு ஊட்டி விடவா? நீ படுத்துட்டே சாப்பிடுறியாமா? ராகுல் அப்படிலாம் சாப்பிட கூடாதுமா. அம்மாவுக்கு கொஞ்ச நேரம் படுத்தா நல்லா இருவேன், அதுக்கப்புறம் எந்திரிச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். நீ சாப்பிட்டுட்டு வந்து படுடா. நீங்க சாப்பிடாம படுத்திருக்கத பார்க்க எனக்கு அழுகையா வருது. நீங்க எப்ப எழுந்துப்பீங்க? என் செல்ல பிள்ளை, அம்மாவுக்கு சீக்கிரம் சரியாயிடும்டா. அம்மாவுக்கு ஒண்ணு இல்ல, நீ அழாத. நான் போய் அப்பாவை கூப்பிட்டு வரவா? என்னது, அப்பாவை கூப்பிட போறியா? அப்பாவையா? அப்பாவே தான். நீ அப்பா வந்தா மட்டும்தான் சாப்பிடுவ. நான் போய் கூப்பிட்டு வரேன் பாரு. ஆமாடா, உங்க அப்பா இருந்தா நான் இப்படியே இருப்பேன். ஒரு சின்ன தலைவலி நீ சொன்னா கூட தாங்கிக்க மாட்டாரு, என்ன அப்படி பாத்துக்குவாரு. அவரை விட்டுட்டு நான் இப்போ இப்படி, எனக்கு இது தேவைதான்டா. சோனி, இந்த குரல் அவனோட குரல் மாதிரி இருக்கு. சோனி என்ன பாரு. நீ எப்படி இங்க வந்தா? உனக்கு ஒண்ணுன்னா நான் எப்படி வராம இருப்பேன்? எனக்கு உடம்புக்கு முடியல, உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு இங்க பிரச்சனைனா எனக்கு அங்க வலிக்குது, அதுக்கு பேர் தான் சோனி காதல். அந்த காதல் தான் இப்ப என்ன உன்கிட்ட கொண்டு வந்திருக்கு. அப்படின்னா இத்தனை நாள் இந்த காதல் எங்க இருந்துச்சு? நானும் குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்பெல்லாம் நீ வரல. உனக்கு முடியலன்னு என் மனசு சொன்ன நான் எவ்வளவு பதறிக்கிட்டு ஓடி வந்தேன் தெரியுமா? அப்ப கூட நீ என் மேல கோவம் தான் படுற. நான் கோவம்லாம் படல, ஆனா இவ்வளவு நாள் எங்களை பார்க்க வரலையே, அதான் கேட்டேன். உன்னை விட்டுட்டு போனது நானா நீயா? நீ தானடி என்னை விட்டுட்டு போன. அது கோவத்துல நான் போனேன்டா. நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன தேடி வந்திருக்கணும்ல. நான் என் மனசுல இருந்தா உனக்கு தூக்கி எடுத்துட்டு போனேன், ஒரு கோவத்துல தானே வந்தேன். உன் மனசு ஃபுல்லா என்ன சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்றல, அப்ப இந்த 2 வருஷத்துல எனக்கு ஒரு மிஸ் கால், போன், மெசேஜ் எதுவுமே ஏன் படல? பண்ணணும்னு ஏன் உனக்கு தோணல? கோவப்படுத்தாதீங்க, நான் உங்களுக்கு போன் பண்ணலையா? நான் எத்தனை தடவை உங்களுக்கு போன் பண்ணேன் தெரியுமா? மெசேஜ் போட்டேன், எதுக்குமே நீங்க தான் ரிப்ளைவே பண்ணல. என் போனை அட்டனும் பண்ணல, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க தெரியுமா? சரி சரி விடு, இப்படி உடம்புக்கு முடியாத நேரத்துல கோவப்படாத. ஆனா இந்த கோவப்படும் போது நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இவ்வளவு நாள் நான் இதை மிஸ் பண்ணேன். போகடா, நீ இப்படி என் பக்கத்துல உட்கார்ந்திருக்கோம்ல, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஜோனி, நீ உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்ட, ஆனா என்னால சொல்ல முடியல. நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என் மேல இருக்கிற கோவத்துல என்னையும் நம்ம குழந்தைங்க என்ன விட்டுட்டு போயிடாத, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிடு.
நான் இந்த ஒரு வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்ப நீ உன் வாயால என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவேனே, நான் கூட்டிட்டு போறதுனே, நான் உன்னை தூக்கிட்டே போறேன். எனக்கு ஒரு ஆசை, அதை நான் சொல்லட்டுமா? என்ன ஆசைன்னு நான் சொல்லட்டுமா? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன், அதனால கட்டி பிடிச்சி உங்களுக்கு ஒரு முத்தம் தட்டுமான்னு தானே கேட்க போற? அப்படிலாம் கேட்க வரல. எனக்கு உங்க மடியில படுக்கணும் போல இருக்கு. படுக்கட்டுமா? ஏ சோனி, இது என்ன கேள்வி? நான் ஓன் ப்ராப்பர்ட்டி, மடியில என்ன எங்க வேணாலும் படுத்துக்கோ, படுத்துக்கோ வா. தொட்டது கைகளில ஒட்டுற ஓங்கருப்பு என்ன மாத்துதே, ஒட்டட போல என தட்டிடும் அழகு வித்த காட்டுதே, தொல்லைகளை கூட்டினாலும் நீ தூரம் நின்னோ தாங்கல, கட்டிலிடும் ஆசையால கண்ணு ரெண்டும் தூங்கல, போன கண்டது மனசுக்குள்ள வீட்டல கோத்து சொல்ல முடியாது சொட்டையோ ஆத்து உன்னைய உசுருக்குள்ள விக்கடோட காத்து. சோனி, நீ நம்ம வீட்டுல எப்படி ராணி மாதிரி இருக்க வேண்டியவ, இங்க இங்க எப்படி நீ இருந்த? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ எவ்வளவு நல்லவன் தெரியுமா? இந்த மாதிரி நேரத்துல நீ என்னதான் நினைச்சு கஷ்டப்படுற. ஆனா நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டு விட்டுட்டு வந்தேன். எனக்கு இது தேவைதான்டா. சரி சரி விடு, அதே பத்தி பேச வேண்டாம். ஆமா, நம்ம குழந்தை எங்க? அவன் அப்பாவை கூட்டு வரேன்னு போனா. ஏ லூசு, அவன் அப்பா நான் இங்கதானே இருக்கேன். அப்புறம் அவன் எந்த அப்பாவை கூப்பிட்டு போயிருக்கான்? அதானே, நீ இங்க இருக்க பட்சத்துல அவன் எந்த அப்பாவை கூப்பிட போயிருக்கான்? அம்மா, நம்ம அப்பாவை தான் கூட்டு வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? ஏய், நீங்க எப்படி இங்க? அது வந்து ராகுல் தான் அம்மாக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலன்னு வந்து கூப்பிட்டான். அவன் சின்ன பையன். அவன் கூப்பிட்டா நீ இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க. யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஏய், நீங்க என்னோட பாதுகாப்புல இருக்கீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தான் வந்து பார்க்கணும். அடுத்தவங்க என்ன சொன்னா நமக்கு என்னங்க? பாருங்க எழில், நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நேரத்துல நீங்க இங்க வந்திருக்க கூடாது. வந்ததும் பார்த்தாது நீ என்ன உங்க மடியில. சீ, இதெல்லாம் ஏன் பண்ணீங்க எழில்? நான் ராகுல் கூப்பிட்டு போய் உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க தான் உங்க மடியில படுத்துக்கவான்னு கேட்டீங்க. சரி, உடம்புக்கு முடியாதவங்க ஏன் வேண்டான்னு சொல்லணும்னு தான் வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே எழில், என்ன நாத்துக்கிறேன். நீங்க போங்க. உங்களுக்கு உடம்பு முடியாட்டி ஹாஸ்பிட்டல் வேணா போயிட்டு வருமா? நான் நல்லாதான் இருக்கேன் எழில், எனக்கு ஒண்ணும் இல்ல. டேப்லெட் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா அதுக்கப்புறம் நான் சரியாயிடுவேன். நீங்க போங்க, ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேண்டாம். சரி ஓகே, டேக் கேர். எதுவும் வேணும்னா என்ன தயங்காம கூப்பிடுங்க. உங்களுக்காக தானே நான் இருக்கேன். கடா, ஏன்டா போய் நீ அவரை கூட்டு வந்தா? போமா, நீ எப்ப பார்த்தாலும் அப்பா திட்டிக்கிட்டே இருக்க. எல்லார் வீட்லயும் அப்பா அம்மா எல்லாம் ஒன்னாதானே இருக்காங்க. நீங்க அப்பா கண்டாலே திட்டுறீங்க. எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல. போமா. ஆரிடா ராகுல், இங்க வாடா. அம்மாட்ட வா. போமா, நான் அப்பாட்டியே படுக்க போறேன். நீ நினைச்சு இவர் மடியில நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாத்தியாடா? என் மனசு ஃபுல்லா நீ தாண்டா இருக்கா. ஆனா நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா என் புள்ள அவன் ஏன் அனுபவிக்கணும்? இப்படியே விட்டா ராகுல் ரொம்ப கஷ்டப்படுவான். இதுக்கு ஒரு நல்ல முடிவு நான் எடுத்தே ஆகணும். ராகுல் என்ன சொல்லிட்டு போறான்? அவன் சின்ன பையன். அவன்கிட்ட உண்மையை மறைக்கிறது தப்புதான். எழில், உன் அப்பா இல்லடா. உன் அப்பா ராகுல் சொல்லவும் என்னால முடியல. சொன்னாலும் புரிஞ்சுக்குவானானி தெரியல. ஆனா ராகுல் கிட்ட உண்மையை நான் இப்படியே மறைச்சுக்கிட்டே இருந்தாலும் பின்னாடி ராகுல் ரொம்ப கஷ்டப்படுவான். அதனால சீக்கிரத்துல ஒரு முடிவை எடுத்தாகணும். யார் நீங்க? அந்த சைடு போகாதீங்க. அங்க பெரிய பள்ளம், அங்க போனா விழுந்துருவீங்க. போகாதீங்க. என்ன தடுக்காதீங்க. உயிரோட இருந்து எந்த புண்ணியமும் கிடையாது. நான் சாகதான் செய்யணும். நான் சாகுறேன்.
என்ன தடுக்காதீங்க. என்னங்க நீங்க இப்படி முடிவு எடுத்திருக்கீங்க? அதுவும் பச்சை குழந்தைய கையில வச்சுட்டு. ஆஹா, நீங்க சாக கூடாது. நில்லுங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. நான் எடுத்த தப்பான முடிவாலதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன். நான் உயிரோடவே இருக்க கூடாது. நான் சாகுறது தான் எல்லாத்துக்குமே நல்லது. நான் சாக போறேன், என்னை விடுங்க. அம்மா, என்ன பரகு ஏன் இப்படி கத்துனா? அம்மா, ஒரு பொண்ணு கையில குழந்தைய வச்சுட்டு சாக போறாங்கம்மா. சாக போறாங்களா? யாருப்பா? யாருன்னு தெரியலப்பா. அவங்களோட பின்னால இருந்து தான் பார்த்தேன். அவங்க கையில குழந்தைய வச்சிருக்காங்க. குழந்தையோடயா? எங்க பார்த்தாப்பா? கனவுலம்மா. கனவா? ஏய், கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன். கனவுதாம்மா. ஆனா எனக்கு என்னமோ அது உண்மையாவே நடக்க போற மாதிரி எனக்கு தோணுதுமா. ஒருத்தவங்க குழந்தைய கையில வச்சுட்டு மலையில இருந்து குதிக்க போற மாதிரி. எப்பா, கனவுனா சம்மதமே இல்லாம கிட்ட கிட்ட கனவுலாம் வரதா செய்யும். அதெல்லாம் போட்டு இப்படி குழப்பிட்டு இருக்கலாமாப்பா? நீ ஃப்ரீயா இருப்பா. அம்மா, அவர் இந்த கனவு நினைச்சு ரொம்ப பயந்துருப்பார் போல இருக்கு. கனவு தானம்மா, கனவுல சாவற மாதிரி வரும், மலையில இருந்து குதிச்ச மாதிரி எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் போட்டு பயந்துகிட்டு இருந்தா? அம்மா, நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியலையாம்மா? இந்த கனவு மத்த கனவு மாதிரி இல்லம்மா. இது என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துதுமா. சரிப்பா, புரியுது. சரி, நீ படுத்து தூங்க. அதையே நினைச்சிட்டு இருந்தா? இல்லப்பா, எனக்கு படுத்து கண்ண முன்னாலே அந்த குழந்தையும் தாயும் யாரு யாருன்னா பாக்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குப்பா. அம்மா, ஷாம் வீட்டுல இருக்கானா ஹாஸ்பிட்டல் போயிட்டானா? அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரலன்னு நினைக்கிறேங்க. பவிய நிலாவும் தான் படுத்திருந்தாங்க. ஏன்? இல்ல, இவன் தூக்கம் வேற வரலன்னு சொல்றான். அதான் ஷாம் இருந்தா என்ன ஏதுன்னு பாப்பான்ல. ஆமாங்க, இவன் வேற ரொம்ப பயந்திருப்பான் போல இருக்க. தனியா விட்டுட்டு போவும் ஒரு மாதிரி இருக்கு. அம்மா, இவர் ரொம்ப பயந்திருக்காரு. நான் வேணா இன்னைக்கு இவர் கூட இருந்து பாத்துக்கிடட்டுமா? சரிம்மா, நானும் உன்கிட்ட அததான் கேட்கணும்னு நினைச்சேன். நீயே கேட்டுட்ட. கொஞ்சம் கொஞ்சம் இவனை பாத்துக்கிறியாமா? நான் பாத்துக்கிறியம்மா. நீங்களும் அப்பாவும் போய் தூங்குங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த குழந்தையும் அந்த பொண்ணு யாரா இருக்கும்? அவங்க விழுந்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. அது யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? பாவம், அந்த கனவு நினைச்சு ரொம்ப பயந்துட்டாரு போல இருக்கு. கையெடு. நீங்க ரொம்ப பயந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் இப்படி சாஞ்சிருங்க, சரியாயிடும். கையை எடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரியில் எனக்கு டைமிங் கொஞ்சம் கம்மி தான், சாரி. அப்புறம் ஸ்டோரிய இழுக்கணும்னு நினைக்காதீங்க. மிஞ்சி போனா இன்னொரு 10 எபிசோடு தான் வரும். அதுக்குள்ள ஸ்டோரிய ஹாப்பியா முடிச்சிடலாம். அப்புறம் ஸ்டோரியை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஸ்டோரி சேடா போகுதுன்னா நினைக்காதீங்க. ஹெண்டில் நல்லா ஹாப்பியாக தான் முடிப்போம். அப்புறம் இந்த ஸ்டோரியில துளசியோட சீன் தான் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம ஹாப்பியா ஸ்டோரியை முடிச்சிடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட்டும் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனி இருக்க இந்த 10 எபிசோடுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புறோம். அப்புறம் இந்த ஸ்டோரியில ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியை ஹாப்பியாக எண்டு வரை கொண்டு போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூ டைட்டில் சாங்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு இப்போ நீங்க இதை சொல்ல வரீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இன்னும் 10 எபிசோடு இருக்கு. அதுக்குள்ள நீங்க ஏதாச்சும் சொல்லி எங்களை ஹெல்ப் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனாலதான் ஒரு 10 எபிசோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரியை முடிச்சுட்டு நியூ டைட்டில் சாங் பார்க்கலாம். அப்புறம் வேற ஒன்றும் இல்லை, எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரியை பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்படி இருந்துச்சு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரி எண்டுல ரகு, சோனி, ராகுல் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துருவோம். பாய். திரும்ப கேட்குறோன்னு தப்பா நினச்சிக்கிடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 எபிசோடு ஃபுல் சப்போர்ட்டை கொடுங்க. நீங்க ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் எங்களால ஸ்டோரியை எண்டு வரை ஹாப்பியா கொண்டு போய் முடிக்க முடியும். சப்போர்ட் கொடுங்க, கொடுப்பீங்க கண்டிப்பா. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.